அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் தேங்காய் சாதத்துக்கு அடிச்சுட்டு வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் நம்மளுடைய தேங்காய் சாதத்துக்கு. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் பார்த்தீங்கன்னா கடுகுளுந்தம் பருப்பு போடணும். அது நல்லா பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு லேசாக ஃப்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை போடணும். இந்த 2 பருப்பு வகைகளையும் ஒரே நேரத்தில் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் செய்யும்போது நம்மளுடைய ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் எந்த பருப்புமே கருகாமல் நமக்கு சூப்பரான டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் ரோஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வரமிளகாய், கருவேப்பிலை போடணும். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் போடணும். நான் இன்னைக்கு 2 தேங்காய் திருவியிருக்கேன். நல்ல பெரிய தேங்காய் 2 தேங்காய் திருவியிருக்கேன். அது வந்து கருகிடக்கூடாது. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அந்த தேங்காய் வாசம் வந்து நமக்கு வரும். அது வர்ற வரைக்குமே நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துடணும். இந்த மாதிரி தேங்காய் சாதம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சாதம் கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். காலையில் செஞ்சு லஞ்சுக்கு கொண்டு போனால் கூட மதிய நேரத்துக்கு கூட கெட்டு போகாது. தேங்காய் ஃப்ரை ஆனனால நமக்கு கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். நான் வந்து சாப்பாடுலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வறுத்த மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அப்போ நமக்கு உப்பு பேலன்ஸ் ஆயிரும். இது வந்து ஐயப்பனுக்கு பிரசாதத்துக்காக நான் செய்கிறது. அதனால எப்பயுமே பச்சரிசியில் தான் செய்வோம். பச்சரிசின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீரக சம்பா அரிசி வாங்கி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாடு அப்படியே உதிரி உதிரியாக இருந்துச்சு. ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. அதுவும் நான் தேங்காய் பாலில் வேக வச்சுருந்தேன். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிரசாதத்துக்கு கொண்டு போயிட்டோம் ஐயப்பனுக்கு பங்குனி மாத பூஜை நடந்திருந்தது. எல்லா அபிஷேக ஆராதனைகள் நடந்து தீபாராதனையும் கண்குளிர பார்த்தாச்சு. உங்களுக்கும் இந்த ஐயப்பனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். போய் பிரசாதமும் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. மன நிறைவோடு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.